தமிழ்நாடு வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆவலப்பள்ளி டேமில் பார்த்தீங்கன்னா நதிநீரில் வந்து மாசுகள் வந்து கலக்குது. அவங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க அன்புமணியோட இன்ஃப்ளூன்ஸில் தான் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இந்த ஸ்கூலில் இப்போ பசங்களை அடிக்கக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அன்னிலேருந்து இந்த பசங்க நாளைக்கு வேற ஏதாவது பண்ணுவான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், அவன் பசிக்காக மொபைல் திருடுவான், ஏதாவது பண்ணுவான்ல. ஒரு வித்தியாசமான ஃபோனில் மாத்திரை வச்சு நசுக்கி ஒரு 500 வச்சு பண்ண மாதிரி விஷயம் வந்து ஜாலிக்காக பண்ணணும்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சட்டசபையில் தெளிவாக நீட் அண்ட் க்ளீனாக பேசுகிறது சௌமியானு சொல்லலாம். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் ஒரு இந்திய எம்எல்ஏ, நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர், அவர் வந்து உங்களோட சின்னவராக இருக்கலாம், இல்லை அவர் அனுபவம் கம்மியாக இருக்கலாம். முதலமைச்சருக்குன்னு உண்டான ஒரு மரியாதை இருக்குது. விஜய் அவர் சொன்ன மாதிரி இன்னும் பழைய பீட்டிலே ஃபாலோ பண்ணாங்க. என்னை வந்து டிவியில் ஜாயின் பண்ண சொன்னாங்க, நான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ சொல்லியிருக்கீங்களா? முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. ஆனால் அனைத்து திமுக அனைத்து கூட்டணி கட்சியினரும் இப்போது விஜய்கிட்ட தான் இருக்காங்க. இப்போ கூட அந்த பேர் சூட்டாங்கன்னு நினைக்கிறேன், கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சுக்கலாம். வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்லையும் கூட்டணி வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்தா மட்டும்தான் கூட்டணியில் இருப்பாங்கன்ற ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை விஜய் தொடங்கியிருக்காங்க. நீங்கள் இதை லட்சமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை நல்லதாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் திமுகவுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை அரசியல் அரசியல் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. சரிதான், ரொம்ப நாள் நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்கேன் டிவிக்கு பற்றி. சார், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது வயதானவங்க அந்த 50 வயசு மேலே இருக்கிறவங்களாம் பிரச்சனைன்னு பார்த்தா, இப்போ இருக்கிற பசங்களையும் 18 கீழே இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்குனாலேயே பெரிய டிவிக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ரோட்டியில் போன மாதம் 28ஆம் ஒரு தீப்பெட்டிக்காக அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காடை இழுத்துட்டு போயிட்டு பைக்கில் போகிற பசங்க ஒரு 4 பசங்க இழுத்துட்டு போயிட்டு ஜாலிக்காக பண்ணணும்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிவிக்கு எப்போ சரி பண்ணணும்? ஆமாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிவிக்கே வந்துடணும், எல்லாத்துக்கும் பதில் டிவிக்கு இருக்கிறவங்க தான் சொல்லணும். அது எப்படிங்க நீங்கள் எல்லாத்துக்கும் டிவிக்கே இது வந்து நான் இன்னைக்கு டிவிக்கு ஆகுது, முன்ன வந்து டிஎம்கே ஆகுதுன்னு விஷயத்தெல்லாம் சொல்லலை. முதல்ல பெற்றவங்க என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளைங்க தான் செய்கிறாங்கன்றது பெற்றவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கையில் பெற்றவங்களுக்கு எந்த விதமான அதுக்குண்டான இது அவங்க பங்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பங்கு இருக்குண்ணா. இப்போ டீச்சர் அடித்தாலே டீச்சர் அடிக்கக்கூடாதுன்னு அதுதான் சட்டம் சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூலில் இப்போ பசங்களை அடிக்கக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அன்னிலேருந்து இந்த பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அதுதான் முழுக்க காரணம். ஸ்கூல் போகும்போது பயந்துட்டு நம்ம சார் அடிப்பாருன்ற பயந்துட்டு படிச்சுட்டு போன காலம் போயிட்டு இன்றைக்கி எந்த பசங்க நம்ம அடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாத்தியாருமே லீவ் போடுற நிலைமைக்கு இந்த படிப்பு வந்து கொண்டு வந்துருச்சு. சரி, இதுக்கு தான் அப்போ தவறுகள் பண்ண போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் கொடுக்கும்போது தானே. இப்போ கேட்டால் அந்த பசங்களுக்கு மன்னிப்பு கூறிட்டாங்கன்னு விடுறதெல்லாம் எப்படி? இப்போ ஜாலிக்கு வண்டி இழுத்து பெரிக்காடை மக்களுக்கு இடையூறு பண்ணவன் நாளைக்கு வேற ஏதாவது பண்ணுவான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், அவன் பசிக்காக மொபைல் திருடுவான், ஏதாவது பண்ணுவான்ல. இதைத்தான் நம்ம எந்த கட்சிக்காரனும் வந்தாலும் பரவாயில்ல, தண்டனைகளை கடுமைப்படுத்துன்ற மாதிரி தான் என்னோட வாதம். இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி 18 வயதுக்கு கம்மியானவங்க வந்து மாற்றும் பட்சத்தில் வந்து அந்த பெற்றோர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை. இல்லை, அவங்களையுமே யார் என்ன பையன் பெற்றவங்க நீங்கள் இன்னைக்கு உங்கள் பசங்களை என்ன ஆகணுன்ற கனவு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட குழந்தைங்க நீங்கள் வளர்த்து இந்த சொசைட்டியில் விட்டு மக்களுக்கு பாரமாக வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு கண்ட்ரோல் மீறும்போது உங்களாலே எதுவும் பண்ண முடியல. அப்போ அந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு தெரியும். சரிதானே. இதுக்கு டிவிக்கே காரணம் இல்லை. டிவிக்கே காரணம் இல்லை, இந்த மாதிரியே தவறான நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. சரிண்ணே, இன்னொன்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் வந்து 2022 ஐபிஎல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபோனில் மாத்திரை வச்சு நசுக்கி ஒரு 500 வச்சு பண்ண மாதிரி விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவச்சு. அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாருன்னு. அவர் என்ன உண்மையாகவே குழந்தைக்கு மருந்து தான் அரைச்சாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. திரும்ப அதை பற்றி எனக்கு சரியாக படல. சரி, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவங்களுக்கு ஒரு பதவி இன்னைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அன்னைக்கு வந்து அவர் வெறும் சரத்தாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடி என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும்.
கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றி பல பார்வைகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். தவறு பண்ணால் தெளிவாக இருக்க சொல்லுவீங்களா? தவறு பண்ணால் தெளிவாக இருக்கணும்னு சொல்லலை. அது தவறு இல்லைன்ற விஷயத்த வந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தவறு இல்லாத விஷயத்துக்கு இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அப்போ நீங்கள் தப்பு பண்ணும்போது ஒன்று எவ்வளோ பேசுவாங்க. அந்த தப்பு நடக்காததுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. சரிதான். ஏன்னா அவர் பக்கத்தில் இருந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா மனைவிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு. அந்த மாதிரி பொதுவான இடத்துல அவரோட செய்கை வந்து மக்கள் மனதில் பார்க்க போகும்போது அது அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் நானும் நேரம் இருக்கிறோம், நீங்கள் நானும் ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். அன்றைக்கி அந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறதோ செய்கிறதோ வந்து இன்றைக்கி நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக தெரியும். நாளைக்கு இன்கேஸ் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு வீடியோ மாட்டும் போது மற்றொரு பார்வை வந்து அது தப்பாக தெரியும். அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அன்னைக்கு அந்த நிலைமை என்னவா இருந்துச்சு நமக்கு தெரியாது. இன்கேஸ் அப்படி இருந்தாலும் அது வந்து தப்பு தான், நம்ம தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய காலங்களில் அவரை பார்த்து 4 பேர் முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணால் நல்லது. அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரை நம்புகிறாங்க. இன்னி வரைக்கும் அவர் தொகுதியில் போய் அந்த வீடியோ விஷயமா சம்மந்தமாக கேட்கும்போது பலதரப்பட்ட மக்கள் வந்து உங்களுக்கு அவரை பற்றி என்ன தெரியும், அவரால் நல்லது தான் நடந்துட்டு இருக்குது, அவர் அந்த மாதிரி மனிதர் கிடையாதுன்ற விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறாங்க. அவர் சப்போர்ட்டுக்காக நம்ம இந்த வீடியோ வேணால் நம்ம சொல்லலாம், காட்டலாம். ஆனால் அவருக்கும் அந்த புரிதல் வேணும். வரக்கூடிய காலங்களில் இந்த தப்பை வந்து அவர் மட்டும் இல்லை மற்ற அமைச்சர்களும் யாரும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சரிண்ணே. இப்போது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அரசு நீதிபதிகளை நியமிக்கிறதுல வந்து ஒரு ஊழல் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தோட பேர் தலையிடுறதெல்லாம் ஆகியிருக்கு. புஷி ஆனந்த் நீதிபதி அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுதான் ஒருத்தர் வீடியோ போடுறாரு. இது ஆவலப்பள்ளி டேமில் பார்த்தீங்கன்னா நதிநீரில் வந்து மாசுகள் வந்து கலக்குது. நீங்கள் இந்த வேலையை வந்து பார்க்காம நீங்கள் ஏன் சம்மந்தம் இல்லாத வேலையில் போய் ஈடுபட்டு இருக்காரு கேட்குறாங்க. ஏன்னா இது இந்த ஆவலப்பள்ளி டேம் மேட்டர் வந்து நீங்கள் மட்டும் புதுசாக பேசல, நான் மட்டும் புதுசாக பேசல. இது வரைக்கும் ஒசூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அனைத்து யூடியூபரும் பேசியிருக்காங்க. அனைத்து யூடியூபரும் போயிட்டு இன்றைக்கி காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அதை தமிழ்நாடு வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் தேசியம், தமிழ் வளர்ப்பு, தமிழை பற்றி பேசுகிற நம்ம தமிழ்நாடு ஒரு குப்பை தொட்டியாக மாறிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வந்து யாரும் போராடணுன்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பக்கம் கர்நாடகா சைடுலேருந்து வரக்கூடிய தண்ணி ஃபுல்லாக ரசாயன கலந்து வருது. அந்த பக்கம் கேரளாவிலேருந்து கழிவுகள் வந்து மருத்துவ கழிவுகள் வந்து இறைச்சி கழிவுகள் வரைக்கும் கொட்டுறாங்க. ஸோ இப்போ இதை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதுக்கு வரக்கூடிய இளைஞர்களாச்சு மற்ற விஷயத்துக்கு போராடுறது, மற்ற விஷயத்துக்கு கேட்கறதுக்கு பதிலாக இந்த தமிழ்நாடு குப்பை தொட்டியாக மாறிட்டு இருக்கிற விஷயத்துக்கு குரல் கொடுக்கணுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சட்டசபையில் தெளிவாக நீட் அண்ட் க்ளீனாக பேசுகிறது சௌமியா அன்புமணின்னு சொல்லலாம். அவங்க சட்டசபைக்கு புதுமையான ஆளாக இருந்தாலுமே அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக நீர்வளமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அப்போ இருந்தே அன்புமணி பார்த்தீங்கன்னா நதிநீர் இணைப்பு அந்த மாதிரிலாம் நிறைய குரல் கொடுத்த மாதிரி இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் கொடுக்குறாங்க அவங்க சைடு. அதாவது இந்த வீடியோ சார்பாக நீங்களும் நானுமே சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து நம்மளுடைய வார்த்தை. ஏன்னா சட்டசபையை இந்த வருடத்தில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை கரெக்டாக பயன்படுத்தணும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சௌமியா அன்புமணி மட்டும்தான். நம்ம என்ன தான் டிவிக்கு ஆட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலும் அந்த சட்டசபையில் அதை கரெக்டான விஷயத்தை பயன்படுத்தி கரெக்டான விஷயத்தை பேசணும் வந்து சௌமியா அன்புமணி தான். அவங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து அவர் அன்புமணியோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் என்ன தெரியுன்ற மாதிரியான எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஏன்னா இதுக்கு மாதிரி நான் அவங்க ஃபாலோ பண்ணலாம், எனக்கு எந்த விஷயமும் அவங்களை பற்றி அடிப்படை விஷயம் தெரியாது. பட் இப்போ நான் அவங்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம அது நல்ல விஷயம் தான். அவங்க நல்ல தலைவர்கள் நாம் பின்பற்றுறது என்றைக்குமே தப்பாக போகாது. சரிண்ணே. இன்னும் இந்த பழைய டிவிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பாஸ் ஆனவங்களுக்கு வந்து அழைச்சி கிஃப்ட்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பண்ணலை. அவங்க ஆல்மோஸ்ட் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 12th இருக்கிறவங்க 10th 11th போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா, இல்லை அதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் வர இப்போ பிரபலம் ஆகிட்டாரு அதனால அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்னோட ரிலேட்டிவோட பொண்ணு வந்து 10th வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்து வாங்கியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட கடைசி வீக் அவங்க மீட் பண்ணும்போது கேட்கும்போது கூட அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் டேட் மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்கிறதுனால லாஸ்ட்டாக வைக்கிறதுலாம் பிளான் பண்ணும்போது சட்டப்பேரவை கூடுனதுனால வைக்க முடியல அப்படின்ற மாதிரியும், இப்போ ரீசெண்டாக இப்போ கரூருக்கு அவர்
இந்த 41 பேர் உயிரிழப்பு நடந்துச்சுங்களா, அதுக்கு போகிற பிளான் இருக்கிறதுனாலே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான நேரம் வரும்போது கம்பல்சரி மீட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ணது வேணால் இந்த எலெக்ஷனுக்காக இருக்கலாம், இதுக்கப்புறம் பண்ணால் தானே அடுத்த எலெக்ஷனுக்கு அவர் ஓட்டு கேட்க முடியும். சரிதான். இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது என்ன ஏன் இது பண்ணுறீங்க போலீஸை வச்சுக்கிட்டு? பழிவாங்கும் நடவடிக்கை தெரியுது. அப்படி இல்லைங்க, பழிவாங்கும் நடவடிக்கைனா அவர் மேலே அவதூறாக பேசி அவதூறாக வளர்க்க போகிறது தான் வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கும். அவர் அரெஸ்ட் பண்ண விஷயத்த பொதுமக்கள் இருக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் ஒரு இந்திய எம்எல்ஏ, நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர், அவர் வந்து உங்களோட சின்னவராக இருக்கலாம், இல்லை அவருக்கு அனுபவம் கம்மியாக இருக்கலாம். முதலமைச்சருக்குன்னு உண்டான ஒரு மரியாதை இருக்குது. இப்போ நம்மளே பல இடத்துல வந்து வழக்கம் போல் விஜய் அப்படின்னு பேசும்போது நமக்கு அது ஒரு உணர்வு வருது. நம்ம இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அவர் நம்ம இதுக்கு முன்னாடி நடிகராக பார்த்து வளர்ந்ததுனால பல இடங்களில் நம்ம விஜய்ன்ற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆனால் நம்ம திரும்ப ரிட்டர்ன் பேக் பண்ணும்போது தமிழக முதல்வர் விஜய்னு சொல்கிறோம். அப்போ அந்த நாகரிகம் நமக்கு இருக்கும்போது இத்தனை வருட காலமாக அரசியலில் பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூத்த அமைச்சருக்கு வந்து அந்த நாகரிகம் இல்லாமல் அவர் உண்மையில் பேசுறது மிகப்பெரிய தவறு. அதற்கான விஷயத்துக்காக தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க தவிர, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் பழைய ட்ரிக்கவே ஃபாலோ பண்ணுறேன், என்னை வந்து டிவிக்கு ஜாயின் பண்ண சொன்னாங்க, நான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ சொல்லியிருக்கீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதுன்னா, இல்லை அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது சொல்கிறாங்க. இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து டிவிக்கு சேரும்போது செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார், பல யோசனை இருக்கும்போது டிவிக்கியில் சார்ந்தவங்க எங்களை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போது உதாரணமாக நான் சொன்னால், முன்னாடி விஜய் அவர்கள் பல மேடையில் சொல்லியிருக்காரு, அறிவாலயம் பக்கத்தில் யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக்குவார், அது கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சுக்குவாருன்னு சொன்ன மாதிரியா. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அனைத்து திமுகவில் இருந்த அனைத்து கூட்டணி கட்சியினரும் இப்போது விஜய்கிட்ட தான் இருக்காங்க. இப்போ கூட அந்த பேர் சூட்டாக நினைக்கிறேன், கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் நினச்சிக்கலாங்க. கல்லாப்பட்டி கூட்டணினா சும்மா உங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு உங்களை சார்ந்தவங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பணம் வேணுமா, தொகுதி வேணுமா, என்ன வேணும்னு சொல்லி கொடுத்துருந்த காலம் போயிட்டு இன்றைக்கி அமைச்சர்களை பங்கு கொடுத்துருக்கோம். அமைச்சர்கள் உங்களுக்கும் உண்டான தனி துறையை ஒதுக்கி உங்களுக்கு ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண கொடுத்துருக்கோம். இல்லைண்ணே, இதுவும் ஒரு விதமான இதுதானே. பணமாக கொடுத்தாலும் சரி, பொருளாக கொடுத்தாலும் ஒன்று தானே. இப்போ வந்து என்னன்னா, இது பணமாக கொடுக்காம பதவியாக கொடுக்கணும் கூட சொல்லலாம்ல. இல்லைங்க, அதிகாரம்ன்றது வேறங்க. நீங்கள் இப்போ வன்னியரசு அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு பிரிவு அமைச்சராக போட்டிருக்கோம். அவரோட வீடியோ நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. அவரால் ஒரு சமூகத்தில் பல மாற்றங்கள் வருது இல்லைங்களா, அதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அது லஞ்சமாக நினைப்பீங்க, இல்லை அது ஒரு இதாக நினைப்பீங்க? இல்லை இப்போ வேறு துறையிலேருந்து வந்தவங்க அந்த துறையை ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா. இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையிலேருந்து வர்றவர் தான் பிற்படுத்தப்பட்ட துறை. ஒரு வயிற்று வலினா நீங்கள் தான் டேப்லெட் போடுவீங்க. அது என்ன டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களோட வயிற்று வலி என்ன மாதிரியான வலி, அதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற விஷயத்தை நீங்கள் தான் யோசிப்பீங்க. அப்போ நான் வெளியிருந்து பார்க்குறவன் என்னடா ஒரு வயிற்று வலிக்கு அரங்கி இவ்வளோ சும்மா ரொம்ப குதிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த தான் நான் பார்ப்பேன். ஆனால் வயிற்று வலி அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வரும்போது தானே அதுக்கு உண்டான தீர்வு நீங்கள் சரியாக எடுப்பீங்க. இல்லை, இது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இதுவும் ஒரு விதமான எனக்கு லஞ்சமாக தான் நான் என்னோட சைட்லேருந்து எதிர்பார்க்குறேன். நான் இது நீங்கள் லஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னவா எடுத்துக்கிட்டாலும் சரி, வரக்கூடிய காலங்களில் இது தொடரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்லையும் கூட்டணியில் நிற்கிறவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா மட்டும்தான் கூட்டணியில் இருப்பாங்கன்ற விஷயம், நல்ல விஷயத்த விஜய் தொடங்கியிருக்காரு. நீங்கள் இதை லஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நல்லதாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் ஒன்று. சார், இப்போது பழைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அணுக்கழிவு சுரங்கத்துக்கு வந்து அனுமதியை வந்து வழங்கக்கூடாதுன்னு சொல்லி டிவிகே வந்து அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க கொடுக்கக்கூடாதுன்னு. பட் இப்போ டிவிகே ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இன்னும் ஓராண்டு அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓராண்டுக்கு வழங்கலான்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுங்க, இதை மாற்றணும்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்து அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே எதிர்பார்க்க போகும்போது எதுக்கு அதை விஜய் டீம் பண்ணுறாங்கன்னு சில டிசப்பாயின்மெண்ட் இருக்குதுங்க. ஆட்சி நம்ம கரெக்டாக செய்கிறாங்க, 0 டாலரன்ஸ் கொடுக்குறாங்களா நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அது கட்டாயத்தினாலையா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெண்டர் விஷயத்தினாலையா தெளிவுபடுத்துறதும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து திமுகவுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவங்களும் மக்களுடைய குரலை
குரலை என்றைக்கும் கேட்டதில்லை. இவங்களும் இப்போ ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு 50 நாள் ஏதோ ஒரு படம் ஓடுற மாதிரி ஸ்டார்டிங்கில் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ மக்களுடைய குரலுக்கு வந்து இவங்க செவிசாய்க்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுன்றது எனக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தப்பாக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பான இடங்கள் எல்லாம் உடைச்சி எறிஞ்சாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பக்கத்தில் அதே பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு. இதில் எதுக்கு இதை விஜய் சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் முன்னாடி நான் 20 வருஷத்துக்கு மேலே அந்த குடிநீரும் மின் இணைப்புலாம் வழங்கப்பட்டு வரியை கூட கட்டியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொன்னார். ஆனால் எதுக்கு அவங்க உடைக்கிறாங்கன்னு சொல்லியும் முறையாக வந்து ப்ரெஸ்ஸில் ஒரு வெளியிட்டிருக்கலாம்னு நான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் அந்த உடைச்ச இடத்துலேயே ஒரு பெண்மணி நானும் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன், அவர் வரணும் தான் ஆசைப்பட்டேன் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கு அவருக்கும் அந்த விஷயம் தெரியாமலாம் இருக்காது. இந்த மாதிரியான பாமர மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு தான் நம்மளை ஆராய்ச்சிருக்கான விஷயம் தெரியும். பட் எதுக்காக செய்யணுன்ற விஷயத்த ஒன்று முன்னறிவிப்பு இருக்கணும், இல்லை தகுந்த சோர்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி அதுங்களை வச்சு சொல்லியிருக்கலாம். சொல்லணுன்றதோட அவங்களுக்கு அடுத்த சோர்ஸ் என்ன அப்படின்றது ஒரு தீர்வு கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம பண்ணுறது வந்து அது நாளைக்கு உங்கள் வீடாக இருந்தாலும் என் வீடாக இருந்தாலும் நாளைக்கும் அதே தான் இருக்குமே தவிர மற்றவங்க வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்க. ஆனால் அது நம்ம ஆக்கிரமிப்புன்ற விஷயத்த நமக்கு உள்ளுணர்வு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரிண்ணா, ஓரளவுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க மூலம் முடிச்சுக்கலாங்க. மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது மணி மற்றும் நன்றி. நாடா நீ சொன்னா நாடா நீ நையன்ற